பத்ரா என் தம்பி. நீ எழுதிருக்கியே ஆனந்தம்னு, அது எப்படி இருக்குன்னு காமிடா. உங்கள யாருக்காவது ஆனந்தம்னா என்னன்னு தெரியுமா? உண்மைதான், அந்த ரத்னவேல் பாண்டியன் உயிரோட தான் இருக்கான். ஏண்டா, நான் எதிரில நிக்கிறேங்கிற பயத்தை விட அவன் எங்கேயோ உயிரோட இருக்காங்கிற சந்தோஷம் தான் உன் கண்ணுல தெரியுது. டேய், என் கால கழுவுடா. வா வாடா. பத்ரா, லம்பா, நீ நம்ம ஆளுங்களோட போய் அந்த ரத்னவேல் பாண்டியன் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடி. அண்ணா, இனி அந்த ரத்னவேல் பாண்டியனை பத்தி எவனும் பேச மாட்டான், எவனும் எழுத மாட்டான். அதையும் மீறி எழுதுனா எழுதுவேண்டா. என் உடம்புல உசுர இருக்கிற வரைக்கும் ரத்னவேல் பாண்டியன் உயிரோட தான் இருக்கான்னு எழுதுவேன். எழுத வேண்டாம். ரத்னவேல் பாண்டியன். அந்த பாழா போன பாத்ரூம் நடந்துச்சுன்னே தெரியல. பாவி பையன் இடுப்ப கிள்ளி கிள்ளி இடுப்பொலி வர வச்சுவான் போல. டேய், வந்த வேலையை விட்டு இங்கடா பண்ணிட்டு இருக்கிற? இந்த திருடுறதுலாம் கூடாது, எல்லாத்தையும் விட்டலாம் இருக்கிறேன். அப்போ உழைச்சு வாழலான்றியா? கடைசியா ஒரு திருட்டான் வச்சு அத்தோட செட்டில் ஆயிடும்டா. அதானே பார்த்தேன். நீ அது திருந்துவ. அது மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கீங்க, ஆந்திராதான், ஸ்வேதாதான், அவக்காதான். மிஸ்டர் பிள்ளைவால், இந்த ஏழைங்க வாழ்ற மெட்ராஸ்ல அவ்வளவு பெரிய திருட்டுக்கு எங்க போவீங்க? கடவுள் கண்ணை திறப்பாரு, கவலைப்படாத மச்சி. திறப்பாரா? ஜொலிக்குதுன்னு பாட்டு போறவங்களே ஒரு அக்கா. அவங்க அறிவு இருக்கா உனக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? 200 கிலோ தங்கம். ஏலோ. அம்மா, இவ்வளவு பணம் தரீங்க? ரக்லோ. தேங்க்ஸ் மா. சாபு, நான் என் பெட்டியை இங்க வச்சுட்டு டிக்கெட் வாங்க போகணும். அதுக்குள்ள இதை யாரையா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா இங்க இருக்கிற அத்தனை பசங்களும் திருட்டு பசங்களா இருக்கும். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல. ஒரு நிமிஷம். ஐயோ
இதெல்லாம் மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா நக்கிட்டாத. பாக்ஸ்ல தங்கம் இருக்கு. ஹாஞ்சி 200 கிலோ. ஹாஞ்சி நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். धन्यवाद साबू. இதோ வந்துடுற சாபு. ஏன் காட்டு போச்சு? சொல்லடி. இவ்வளவு நேரமா ஒரே இடத்துல உட்காந்துக்கிறியே, உனக்கு பசிக்கல? அக்கறை. இந்த 500 rupees பெட்டி சாப்பிட்டு வந்துரு. அது என்னன்னு தெரியல மச்சான். கால்ல இருந்து வயிறுலாம் உபசமா இருக்குது, பசியே இல்ல. ஆனா நீ வளர வேண்டிய புள்ள, வெறும் வயிற்றுல கூடாது. நீ வேணா போய் சாப்பிட்டோம். கோபார் காட்டு பூச்சி, உனக்கு சுச்சாவோ கக்காவோ வந்ததுன்னு வச்சுக்க, அடக்கி வச்சிடாத. வந்துச்சு போயிட்டேன். எப்படா எங்கடா எப்படா? இப்பதான் இங்கதான் கீழே மச்சான். பிரளயமே வந்தாலும் சரி, என் பட்டக்ஸ் இந்த பாக்ஸ் விட்டு எடுக்கவே மாட்டேன். என்னடா எம்எல் நம்பிக்கை இல்லையா? இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிடும் சந்தேகப்படுறியா? சந்தேகம் இல்ல, சத்தியமா எடுத்துன்னு போயிடுவேன். அதே கார்பரேஷன் ஜெகத் யார்கிட்ட காட்டு பூச்சிக்கிட்டே வா படிக்கலாமா? யாருடா இந்த பாக்ஸ்? இவன் சார். இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு சார்? சார் உங்க என்ட்ரி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். திடீர்னு வந்துட்டீங்களா? ஒரு 5 minutes டைம் கொடுங்களேன், அப்படி ஓரமா போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடும். அப்புறம் என்ன கேள்வி ஒண்ணு கேட்டு பாருங்களேன், ஒரே மாதிரி பதில் சொல்லும். சரி, இந்த பொட்டியை தர. புரியல. பொட்டியை தரடா. ஏய் பூச்சி, நீ காட்டு பூச்சி ஆக வேண்டிய கட்டம் வந்துருச்சுடா. மச்சான் யாருன்னு தெரியுதா? காக்க படத்துல வர சூர்யாவோட காஸ்டியூம் கடன் வாங்கி போட்டுக்கின்னு வாடகைக்கு டிராவல்ஸ்ல கார் எடுத்து சைரன் வச்சுன்னு சுத்துற டூப்ளிகேட் போலீஸ். மச்சான் ஐஜி போன போடு. நாங்கெல்லாம் யாருன்னா ரயிலு, ஏறங்கன்னா ஜெயிலு. சி நான் பைண்டியா வாடா போறா. தீபாவளி முடிஞ்சு 3 மாசம் ஆகுது, இன்னும் துப்பாக்கி வச்சுன்னு சுத்துறியா? நான் பாக்குறேன். சுட போறியா? சுடு 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 சுடு. மச்சான் போட்டியை திறந்த மிச்சம் இருக்கிற 2 வெடிக்கத்துக்குள்ள திறந்தா மொத்தம் 6 குண்டு இல்ல. நான் அதை சொல்லடா. போடா. உள்ள கடத்துற கூட்டமாடா நீங்களா? ஐயோ சார், எனக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்ல சார். அப்பா அப்பாவா? பெத்த பொண்ணையாடா கடத்துற? இல்ல சார், இல்ல சார், நாங்க சும்மா கராம சொல்லிட்டு இருந்தோம் சார். ஆமா சார். உன்னை நம்ப முடியாது. நீ எங்கடா இருக்க? தண்டையார்பேட்டை ஸ்டார்ட் பண்ணல சார். இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நேரா அங்க போ. ஒழுங்கா பாத்துக்கோ, டெய்லி வந்து செக் பண்ணுவேன். சரி சார். பொண்ணை மட்டும் காணோம். சார் அப்பாவையும் பொண்ணு நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சார். நான் இன்னும் அப்பாவாவல சார். ஏய், பெத்த தகப்பண்ணி, ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பெத்த தகப்பண்ணி, ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சாபு சாபுன்னு ராஜஸ்தான்காரி ஆப்பு வச்சுட்டாலே மச்சான். சரியான கேன கூமுட்டான்லடா நினைச்சோம். நீ நல்லா யோசிச்சு பாரு, யாரு கூமுட்டன்னு. பாப்பா இந்த புது வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. டேய் வீடு வேற புடிச்சு போச்சாண்டா. கம்னரு என் தங்கம், என் ராசாத்தி. நான் உனக்கு கேக்குறேன், சொல்றியா? உங்க அப்பா யாரு? கன்ஃபார்மே பண்ணிட்டாடா மச்சான். பின்னாடி கக்கூஸ் கிச்சன்லாம் இருக்குது, ரொம்ப அழகா இருக்கும். போய் பாரு போ. சரிப்பா. காப்படி சைஸ் நின்னு கமலாசமா நடிக்குது பாரு. ஏய், என் அப்பா பாங்க எப்பரா? எனக்கு என்ன தெரியும்? நானா வேலைக்கா புடிச்சேன். திருட போற இடத்துல தடயத்தை விட்டு வரக்கூடாதுன்னு. நீ என்னடா தடவிட்டே வந்துடுற? அந்த பீடாவாயன் துப்பாக்கி எடுத்து ஏன் கால் சென்டர்ல வைக்கிறான். ஜெபர் மச்சான், உனக்காவது பேர் சொல்ல ஒரு புள்ள இருக்கு, ஆனா எனக்கு டீ சொல்ல விட ஒரு புள்ள இல்லடா. உனக்கு டேடியா இருக்குதாடா பிரச்சனை, ஆனா எனக்கு டேடியா ஆவறதே பிரச்சனைடா. இந்த குட்டி பிசாசு என்ன பண்றான் பாரு. உட்கார். கச்சியா அவனு கேக்குறேன், உண்மை சொல்றியா? உங்க அப்பா யாரு?
நீதான். சரியா வராது. உள்ள போய் ஒளிஞ்சிக்க, நான் கண்டுபிடிக்கிறேன். விடுதலை விடுதலை விடுதலை. மச்சான் சரக்கு இல்ல, சரக்கு ரெடி. கமான். பெரிய செந்துருப்பு விஜயகாந்த் கமானா போட்டா. எங்கடா போற? போச்சு. நாம இப்ப ஒன்னாதானடா இருப்போம். ஒன்னா சேர்ந்து வாழலாம் மச்சான். ஆனா ஒன்னா சேர்ந்து உங்க கூட என்னால சாவ முடியாது. என்ன விடுறா. அந்த பொண்ணை விட்டு வந்துட்டு பிரச்சனை. அதான்டா பிரச்சனையே. நீ எத்தனை அந்த குழந்தை விட்டு வந்துட்டியே, திடீர்னு பீடா வாயம் வந்து குழந்தை எங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? வண்டாடா பீடா வாயம் அடிக்கிறது ஆயம் பண்ணுங்கடா. ஆபத்து மணி. கதவை தரடா. டேய் கண்டுபிடிச்சியா? ஐயோ ஐயோ, எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க காவாலி பசங்களா? வாங்கடா வெளியே. சூப்பர் போலீஸா நீங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏவிஎம் உருண்டை, கோர்ட்டு பீரோ, பார்க்கு பெஞ்சு, போஸ்ட் டப்பா, கண்டெய்னர், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏடா திருட்டு பசங்களாடா நீங்க? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ, நீ ரொம்ப நடிக்காத. முதல்ல இந்த ராக்கெட் ராஜா பாப்பா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. கொஸ்டின் பாஸ். மூஞ்சி மேல இருந்து கையெடு. ஆக்சுவலி நீங்க வரது முன்னாடி சும்னாங்காட்டி திருடம் போலீஸ் விளையாடணுமா? நான் போலீஸ், அவங்க எல்லாம் திருடங்க. போய் ஒளிஞ்சுச்சுங்க, என்னாலே கண்டுபிடிக்க முடியலன்னா பாத்துக்கீங்களேன். அப்படி ஒரு திருட்டு கோட்டா இருக்குதுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடுவோமா? சார் எனக்கு அங்கதான் இருப்பாங்க, டவுட்டா இருக்கு. அங்க பா சுடுங்க, வெளியே வந்துருவாங்க சார். சுடுங்க சார். இங்க இருப்பாங்க டவுட் ஆகுது சார், இங்க பார்த்து சுடுங்க சார். இல்ல, துப்பாக்கியில இருந்தது மொத்தம் 6 குண்டு. அதுல நேத்து 4 குண்டை என் வேஸ்டில சுட்டீங்க, இன்னைக்கு 2 குண்டை வேஸ்டா சுட்டீங்க. இப்போ எதை வச்ச என்ன சுடுவீங்கோ? மறுபடியும் லோடு பண்ணிட்டீங்களா? சொல்லவே இல்ல. நல்லா இருக்குப்பா, திரும்பி வெள்ளலப்பா. நீ இறங்கி ஓடு. டேய் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன். டேய் அந்த கண்டெய்னர் தர. கண்டெய்னர் தரடா. அது கூட குழந்தை இல்ல. சார் வேணாம் சார். கடவுளே காப்பாத்துப்பா. என்னடா செல்லம்? எப்படி ராக்கெட்? என்ன சார் நீங்க லேடிஸ் குளிக்கறாங்கல? வெரி குட். குழந்தைய நல்லா பாத்துக்க, நான் நாளைக்கும் வருவேன். என்ன சார் பால்கார மாதிரி சொல்றீங்க? சரிங்க சார், இது மேலே கண்ணாருக்காதீங்க சார், கொஞ்சம் டியூட்டியும் பாருங்க. என்ன ஓட்டம் ஏன் மச்சான், இந்த நாள் இதை விட மோசமாகவே முடியாது இல்லடா. ராஜா சொல்லு சேதா, நான் இப்போ எங்க இருக்கேன்னு தெரியுமா? எங்க இருக்க? ஆபீஸ்ல.